வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். டெல்லி கடமை பாதையில் 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடியேற்றி வைத்து பட்டொளி வீசும் மூவர்ண கொடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் மோடி, அமைச்சர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், முப்படைகளின் தளபதிகள் என பலரும் மரியாதை. நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வலிமையான ட்ரோன்கள் கடமை பாதையில் ஊர்வலம். குடியரசு தின விழாவில் மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அணிவகுத்த அலங்கார ஊர்திகள். கண்கவர் ஊர்திகளை கண்டு ரசித்த சிறப்பு விருந்தினர்கள், பொதுமக்கள். குடியரசு தின விழாவில் ஜல்லிக்கட்டு காளையுடன் அணிவகுத்த தமிழ்நாடு அலங்கார ஊர்தி. தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் வந்த ஊர்தியை கண்டு ரசித்த மக்கள். குடியரசு தின விழாவை ஒட்டி வானில் சாகசம் நிகழ்த்திய வான்படை வீரர்கள். சீறி பாய்ந்த ரஃபேல் விமானத்தை பார்த்து வியந்த பார்வையாளர்கள். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சி. பாடலின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் 2500 கலைஞர்கள் உற்சாக நடனம். எழுபத்து 7வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முப்படை வீரர்களின் கண்கவர் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றார் ஆளுநர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா விருது. தீயணைப்பு வீரர்கள், தீயணைப்பு வாகன ஓட்டுநருக்கு அண்ணா விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருதை பெற்றார் திருப்பூரைச் சேர்ந்த கலிமுல்லா. இஸ்லாமியரான கலிமுல்லா தனது சொந்த நிலத்தை கோவில் கட்ட கொடுத்ததால் அவரை பாராட்டி தமிழக அரசு விருது. The Kotai Amir Communal Harmony Award is awarded to Thiru M. Kalimullah of Tirupur district. அடுத்ததாக அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை அட்டாரி வாகா எல்லையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. கையில் துப்பாக்கி மற்றும் முறுக்கு மீசையுடன் வீறு கொண்டு அணிவகுப்பு நடத்திய வீரர்கள். வாகா எல்லையில் கையில் துப்பாக்கியுடன் வீராங்கனைகள் அசத்தல். மிடுக்குடன் வீறு நடை போட்டவர்களை கண்டு ஆரவாரம் செய்த மக்கள்.
பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் மிரட்டலால் பிளாக்மெயிலால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. பாதம் தாங்கி பழனிசாமி கர்ச்சிப்பை மூடிக்கொண்டு டெல்லி சென்று வந்ததை நாடே பார்த்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி. முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள்ல மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும், ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. எப்படி கர்ச்சீஃப் வச்சு தொடச்சுக்கிட்டு வந்தாரு நாடே பார்த்துச்சு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் என கூச்சமில்லாமல் பொய் சொல்கிறார் மோடி. தமிழ்நாட்டின் மீது அவதூறு பரப்ப பிளைட்டில் வந்து செல்வதாகவும் முதலமைச்சர் விமர்சனம். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்கிறார். பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. பாஜகவின் டபுள் என்ஜின் விரக்தியடைந்த என்ஜின், தோல்வியடைந்த என்ஜின், காலாவதியான என்ஜின். தஞ்சை டெல்டா மகளிர் மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். டபுள் என்ஜின் என்கிறார்கள். உங்களுடைய திராவிட என்ஜினுக்கு முன்னால் இந்த டபுள் என்ஜின் எல்லாம் டிஃபங்க்ட் என்ஜின், காலாவதியான என்ஜின், டெபக்கிள்ட் என்ஜின், தோல்வி அடைந்த என்ஜின், டிஸ்பேர்ட் என்ஜின், விரக்தி அடைந்திருக்கக்கூடிய என்ஜின். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவிக்கு குடியரசு என்றால் என்னவென்றே தெரியவில்லை. எதற்கும் பயனில்லாத ஆளுநர் பதவியை மாநிலங்களுக்கு தேவையில்லை எனவும் கனிமொழி காட்டும். இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது, ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது, கவர்னர் தெரியல. முதலமைச்சர் அவர் ஏன் அவர்கிட்ட அவரை அழைச்சு அங்க பேச வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா கவர்னர்கள் இதை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கவர்னரே வேண்டாம். இவர்களால் எந்த பயனும் இல்லை. தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருகை தருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். மணிப்பூர் கலவரம், வன்முறை பற்றி வாய் திறக்காதவர் மோடி எனவும் சாடல். திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், 2023 இருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு. ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூர்ல ஆட்சி கலைக்கப்பட்டு
ஒரு வருஷமா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூர்ல. பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கேடுகெட்ட கட்சி பாஜக. தஞ்சை டெல்டா மகளிர் அணி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை சங்கி கூட்டம் பாலியல் பலாத்காரம் செஞ்சிச்சு. குடும்பத்தையே கொலை பண்ணாங்க. அந்த கொடூரமான வழக்கில் குற்றவாளிகள் பக்கம் நின்னது பாஜக அரசு. காஷ்மீர்ல ஆசிஃபான்னு ஒரு சிறுமி, உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்னு ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பட்டியலின சிறுமி, இப்படி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக. சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த இந்தியா கூட்டணி கட்சிகள். அதிமுக, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரே தீய சக்தி திமுக மட்டும்தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டு. மக்கள் வரிபடத்தில் வைக்கும் தேநீர் விருந்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டால் என்ன தவறு எனவும் கேள்வி. பொறுத்தவரை தீய சக்தி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சக்தி, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஒரு சக்தி, புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட தீய சக்தி. எனவே அந்த தீய சக்தின்றது உலகத்துக்கே தெரியும். ஒட்டுமொத்த என்ன தமிழ்நாட்டில் தீய சக்தி, ஒரே தீய சக்தி தான் திமுக தான். பதக்கத்தையே இரவல் வாங்கும் இரவல் மாடல் முதல்வர் தமிழகத்தின் சாபகேடு என அதிமுக விமர்சனம். திமுக ஆட்சியில் தமிழக காவலர்களின் கௌரவம் நடுத்தெருவில் இருக்கிறது எனவும் பாய்ச்சல். சென்னையில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ் தனியாக சந்தித்து பேச்சு. கூட்டணி முடிவாகிவிட்டதா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார் எல்.கே. சுதீஷ். என்டிஏ கூட்டணி தேமுதிக இணையுதா சார்? நண்பர் என்ற முறையிலேயே தேமுதிக பொருளாளர் சுதீஷுடன் பேசினோம். ஆளுநரின் தேநீர் விருந்தில் எல்.கே. சுதீஷுடன் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம். மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்ல இப்ப நாங்க எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் தனியா பேசிட்டு தான் இருந்தோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்கக்கூடாது. கடும் நெருக்கடிகள் இருந்தபோதும் கூட்டணி தர்மத்திற்காகவும் முதலமைச்சருக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம் என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆவேசம். தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது. நாங்கள் இல்லாவிட்டால் என்டிஏ கூட்டணியே கிடையாது என மதுரை திமுக மாவட்ட செயலாளர்கள் தளபதி பேசியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. காங்கிரஸ் குறித்த திமுக எம்எல்ஏ கோ தளபதியின் விமர்சனத்திற்கு எம்பி
சசிகாந்த் செந்தில் கண்டனம். விமர்சனத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். பிப்ரவரியில் கூட்டணி குறித்த முடிவை தேமுதிக அறிவிக்கும். அருப்புக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அதுக்கு பதில் நானே சொல்லிடுறேன். 3ஆம் தேதி நான் சென்னைக்கு சென்ற பிறகு அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து ஒரு நல்ல முடிவை அதிகாரப்பூர்வமாக நம்ம தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்போம். ஸோ நம்மளுக்கு இன்னும் பிப்ரவரி மாதம் முழுசு டைம் இருக்குங்க. அதனால நாங்கள் பிப்ரவரி மிடில் நம்ம அந்த டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். அதுக்கப்புறம் விருப்ப மனு வாங்குவோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தகம் இன்று இறுதியாகிறது. டெல்லியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் வங்கி ஊழியர்கள். நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தால் வங்கி சேவை பாதிக்கும் அபாயம். ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழரான ஓ பழனிசாமிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருது, அவரது சமூக சேவைக்காக ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா மெடல் விருது வழங்கி அங்கீகாரம். மியான்மர் நாட்டு பொதுத் தேர்தலில் ராணுவத்தின் ஆதரவு பெற்ற யுஎஸ்டிபி கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. ராணுவ ஆட்சிக்கு மாற்றாக யுஎஸ்டிபி தலைமையிலான புதிய அரசு அமைகிறது. நிர்வாக மறுசீரமைப்பு என்ற பெயரில் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமேசான் திட்டம். வணிகம், மனித வளம் உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிபவர்கள் நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல். மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரில் ஆர்சிபி அணியை வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ். 15 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி தோல்வி. இருபது அணிகள் பங்கேற்கும் T20 உலகக்கோப்பை தொடர். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் போட்டிகளுக்காக ஹாய் ஹோப் தலைமையிலான வீரர்கள் பட்டியலை அறிவித்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்காதது ஏன் என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் விளக்கம். தொடர்ந்து ஆக்ஷன் படங்களில் நடிப்பதற்கு இருவருமே தயக்கம் காட்டியதால் விலகியதாக பேட்டி. நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்து அன்புரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர படம் ஆகட்டும். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து 2 பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுவனாக சொல்லிட்டு வெளில வந்தேன்.